குற்றாலத்தில் கவர்னர் ஐயாவின் 3 நாள் உரையாட பயிலரங்கம் ஏப்ரல் 18, 19, 20. ஏற்றமுடன் வாழ்வோம், ஏக இறைவனுடன் இணைவோம். முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9841804493. எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட் அது ஒன்று. மொழியை மீட்ட வேண்டும், சமயத்தை மீட்ட வேண்டும், கோயில்களை மீட்ட வேண்டும், திருமறைகளை மீட்டி மக்களிடம் தர வேண்டும். இதெல்லாம் என்னோடய அசைன்மெண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேரில் வித்தை காட்டுவார். அந்த பேர் தான் மந்திரம். மதுரைக்காரன் சொக்கான்னு சொல்லிக்கிட்டா போதும், வந்து இறங்கிடுவார். சொக்காதான் ஒரே வார்த்தை. சென்னைக்காரன் கபாலின்ட்டா போதும், சென்னை நகரம் முழுக்க கபாலிக்கு தான் சொந்தம். கபாலியோட சொத்தை மட்டும் மீட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, சென்னையோட மொத்த செலவையும் கபாலியே பார்த்துக்குவார். ஞாபகம் வச்சுக்க. அங்கே இருக்க அத்தனை அழகலா காலேஜிலேருந்து எல்லாம் அவர் சொத்து தான். எதுக்காக எழுதி வச்சாங்க? அதெல்லாம் முன்னோர்கள் ஏன் எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சாங்க? மக்களை கோயில் தான் காப்பாற்றணும்னு. அதனால தான் கோவில் இல்லா ஊரில் தாய் எழுதி வச்சாங்க. ஏன்னா ஒரு கோயில் அந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்றது கான்செப்ட். உண்டினா என்னது? உணவு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே அப்படின்றது சங்க இலக்கியம். அப்போ உண்டியல் அப்படின்னு வச்சு எல்லாருக்கும் உணவு கொடுக்கும். அங்கே ஒரு மண்டபம் கட்டி எல்லாருக்கும் திருமறை ரகசியங்களை உரைக்கணும். எல்லாரையும் அந்த கோயில் காப்பாற்றணும் அப்படின்றது தான் ஆதி காலத்தில் இந்த கோயில்களை 40,000 கோயில்களை கட்டி வச்சதனுடைய நோக்கம். சென்னையில் கபாலின்ட்டா போதும், அண்ட நடுங்கும். மதுரையில் சொக்கான்ட்டா போதும், திருச்சியில் தாய்மானவ சாமின்ட்டா போதும், உடனே வேலை. ஐயா அனுபவிச்சிருக்கேன். இந்த திருச்சியில் ஒரு உணவு இல்லாதவங்களுக்கு இலவச உணவு, இருக்கிறவங்களுக்கு மலிவு விலை உணவுன்னு அரைக்கலான்ட்டு எங்கள் பிள்ளைங்களில் ஒரு சிவனடி பிள்ளை அங்கே உட்காந்துருக்காரு. அவர் தான் அதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சார், சதீஷ்க்கு. அவர் அது அன்றைக்கி தான் ஆரம்பித்து வைக்கிறேன். சரி, ஆரம்பிக்க முன்னாடி தாய்மானவ சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு போய் தாய்மானவ சாமியை கும்பிட்டுட்டு மேலே மலைக்கோட்டையில் மேலே ஏறி கும்பிட்டுட்டு அம்மையும் அன்னையும் மட்டுவார் குழல் நாயகியும் கும்பிட்டுட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு 25 நிமிஷம் உட்காந்து இங்கே என் அப்பனை நினச்சி தவம் பண்ணிவிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். முடிச்சாய் பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு கோமதி மட்டும் எங்களுக்கு காவலாக உட்காந்துருக்காங்க. பாருங்கள், அந்த திருச்சிக்கு ஆதி பேர் என்ன? முத்தலை மலை. சொல்லுங்கள். அந்த மலைக்கோட்டை 3 தலை மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு பேர் முத்தலை மலை ஆதியில். பின்னாடி 3 தலைன்றத பிராமணங்க என்ன பண்ணானுங்க, அதை வடமொழிக்கு மாற்றினாங்க. திரிசிரம். சொல்லுங்கள். திரினா 3, சிரம்னா மண்டை. திரிசிரபுரம் அப்படின்னு மாற்றினான். பின்னாடி புத்தர்கள் சமணர்கள் இங்கே பள்ளிக்கூடம் கட்டினாங்க. பள்ளி கட்டினவுடனே திருச்சிராப்பள்ளி அப்படின்னு திருச்சிராப்பள்ளி ஆயிடுச்சு. எத்தனை மாற்றம் பாருங்க. அந்த அப்பனுக்கு பேர் என்ன தெரியுமா? முதல்ல தாய்மானவ சாமின்னு பேர் கிடையாது, செவ்வந்திநாதன். அவர் பேர் என்ன? டெய்லி அவருக்கு செவ்வந்தி பூவில் தான் அவருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க தாய்மானவ சாமிக்கு. அவருடைய இயற்பெயர் ஆதி பெயர் செவ்வந்திநாதன். ஆனால் ஒரு செட்டி பெண்ணுக்கு அவங்க அம்மா வடிவத்தில் பிரசவம் பார்த்ததுனால தாயும் ஆனதுனால அவருக்கு தாயுமானவர் என்ற சிறு பேர். பாருங்கள், நாங்கள் தவம் பண்ணிவிட்டு கண்ணை முழிக்கிறோம். முன்னாடி ஒருத்தர் அந்த சிவாச்சாரி கையில் ஒரு பிரசாத தட்டை வச்சு நிற்கிறாரு. அவர் 20 வருஷமாக நிற்கிறாரு. கண்ணை முழிக்கிட்டோம் பார்க்கலான்னு. முடிச்சிடணும். வணக்கம் சாமின்னு. வணக்கம்.
இன்றைக்கி தாய்மான சாமிக்கு தோசை தான் நைவேத்தியம், உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. யார் சொன்னது? நாங்கள் போய் சாமி, யாருக்கும் சாமி கும்பிடும்போது யாருக்கும் தெரியாது. நாங்கள் கீழே இப்படி வேலை செய்ய போகிறோம், அதுக்காகத்தான் வந்து சாமியை கும்பிட்டு போகிறோம், ஒன்றுமே யாருக்கும் தெரியாது. சாமியை கும்பிட்டோம், தாயை கும்பிட்டோம், கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனான்னு தான் உட்காந்துருந்தோம். கற்பகிரகத்திலேருந்து சிவாச்சாரியார் என்ன எதை கொண்டு வராரு? அன்றைய நெய்வேத்தியம் தோசையை கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறார், வெயிட் பண்ணுறாரு. நான் கும்பிட்டுட்டு, சரிங்க சாமி, சாமி பேர் என்னன்றே நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, என் பேர் செவந்திநாதன் அப்படின்றார். பேர் என்னது? கதை விடலை, இன்றைக்கும் செவந்திநாதன் தான் அங்கே இருக்கார் அர்ச்சகர். மேலே போய் செவந்திநாதன் ஐயா பார்க்கணுன்னா வந்து கூப்பிட்டு போவார், கூப்பிட்டு போய் உங்களுக்கு தரிசனம்லாம் பண்ண வைப்பார். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நான் மிராக்களை ஈசனோட பார்த்தவன், அதிசயப்பட்டிருக்கேன். ரொம்ப வெளியவும் சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லக்கூடாதுன்றது ஒரு கட்டளை. அருமறை சோறும் அறிவிலான்னு திருவள்ளுவர் திட்டுவார். அரிய மறை ரகசியங்களை தெரிஞ்சால் பூடகமாக சொல்லு, வெளிப்படையாக சொல்லாத அப்படின்ட்டுவார். அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஆனால் உங்களுக்கு அந்த வழிமுறைகளை மட்டும்தான் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் அனுபவத்தை நான் சொல்கிறதில்ல, உங்களுக்கு அந்த அனுபவம் வரணுன்றதுக்காகத்தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் அனுபவம் வராது. என் லைஃப் வேறு, உங்கள் லைஃப் வேறு, ஒவ்வொருத்தர் லைஃப்பும் வேறு. சிவபுராணத்திலே சொல்லுவார், மாற்றமாம் வையகத்தில், சொல்லுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆளுக்கு ஆளு மாறக்கூடியவர்கள், மயிர் கூட ஒத்து போகாது. சொல்லு, இந்த முடி இருப்பார், முடி ஒருத்தனுக்கு இருக்கிற முடி இன்னொருத்தனுக்கு இருக்காது, அது ஒரு அங்கே அடையாளம். ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு அந்த வந்து எடுத்தாங்கன்னா ஒரு முடியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்னு. நகம் ஒரு போல் இருக்காது, தேகம் ஒரு மாதிரி இருக்காது, கண்ணு முழி ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் முதலே சொன்னேன், எதுலேயுமே நீங்கள் பர்ஃபெக்ட் காட்ட முடியாது, எல்லாம் வேறு வேறையாக இருக்கும். மாற்றமாம் வையகத்தில், சொல்லுங்கள், வெவ்வேறே வந்தறிவாம். நீங்கள் மாறி மாறி இருக்கிறதுனால நீ என்ன ரூட்டில் வணங்குறியோ அந்த ரூட்டில் அவர் வருவார். நான் ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு இப்படி வந்தாருன்னா சரி அவருக்கெல்லாம் அப்படி வந்துருப்பார், நமக்கு அப்படி வருவாரான்னு நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓ மனம் அதுவே ஒரு கடவுளை உருவாக்கி உனக்கு போட்டு விட்டுரும். நீ அதில் மல்லாந்து போய் நிற்ப. நீ தான் அப்படி தான் நிறைய சாமியாருக்கு ஏமாறுறது. உன் அனுபவம் உன்னோட, சொல்லுங்கள், ஏன் அனுபவம் என்னோட. அனுபவத்தை எப்படி அடைவதுன்ற ரகசியத்தை தான், வழியைத்தான் நான் காட்டுவேனே தவிர, அனுபவம் உன்னோட அனுபவம் வேறு, என்னோட அனுபவம் வேறு, ஒரே மாதிரிலாம் இருக்காது. இல்லைங்குதா? ஞானசம்பந்தர் அப்பா உள்ள குளத்தில் இறங்கி குளிச்சிட்டாரு. சின்ன குழந்த, 3 வயசு குழந்த, எங்கள் பேத்தி வயசு. திடீர்னு பார்த்தா அப்பா தலையை காணணுன்னு அதுக்கு அப்பாட்டு எதுனாலும் அந்த கோயிலை காமிச்சு அவர் பழகிருக்காரு. அதனால் என்ன பண்ணுச்சு, கோயிலை பார்த்து அப்பாட்டுச்சு அந்த குழந்த. உடனே அவர் வந்துட்டாங்க. வந்து தங்க கிண்ணத்தில் பால் ஊற்றுறா, அன்னை பால் கொடுக்குறா. பால் சாப்பிட்டோன்னா அஞ்ஞானம் போயிடுச்சு, ஞானம் வந்துருச்சு. 3 வயசுல குழந்தைக்கு ஞானம் வந்துருச்சு. அப்படி கண்ணீர் இருக்குது, கடவாயில் பால் இருக்குது, சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு அப்போ மேலே வந்துட்டார். பார்த்துட்டு, என்ன கடவாயில் பால் யார் கொடுத்தா அப்படின்றாரு. அது சின்ன குழந்தை இல்லை, இப்போ இது விளைச்சல். அம்மையுடைய அமுதப்பாலை குடித்து பூரண ஞானியாக இருக்குது, பெரிய மகா வித்தைய மகா மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு வந்திருக்கு. அது சிரிச்சார். டே சொல்கிற, எவனா திருட்டு பைய கொடுத்துருந்தான்னா திருட்டு புத்தி வந்துடும், யார் கொடுத்தான்னு கேட்டேன். அப்போ அது வினயமாக என்ன சொன்னார், திருடன் தான் கொடுத்தான்னார். யார் கொடுத்தா பால்? என்னடா சொல்லணும், அவருக்கு பாவம், அப்பா அவருக்கு பாவம் பாரு. அது தங்கக்கு சங்கு ஊற்றிருக்கு. பார்த்துட்டு
இதில் கொடுத்துருக்கணும் தூங்கி எரிஞ்சாராம். அது போய் அந்த கோட்டையில் மேலே எரிஞ்சிட்டாரு. அங்கே ஒரு வடுவை உண்டாக்கிருச்சு. நீங்கள் போனீங்கன்னா அந்த வடுவை காமிப்பாங்க. இது அவங்க அப்பா கோபத்தில் அந்த தங்க கிண்ணத்தை எரிஞ்சது வடுவா அங்கே பதிஞ்சது அப்படின்னு. புரியுதா? அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன குழந்தையாத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவன் பால் வடியுது, கண்ணீர் வருது, ஏடா அது அப்படின்ட்டு நீ சிரிக்கிறேன் அப்படின்ட்டு. யாரா அப்படின்பா அரட்டுறாரு. திருடன் தான்ப்பா அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், என்னம்மா சொல்கிற, இப்படி சொல்கிற, புரியாமல் சொல்கிறேன். நான் முதல் பாட்டை பாடுற அப்படிங்க வச்சு அதை சொல்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு தோடுடைய செவியன். அவருக்கு எப்படி காட்சி கொடுத்துக்கா பாருங்க. தோடுடைய செவியன் தோடு அணிந்திருந்தான், விடையேறி ரிஷப வாகனத்தில் வந்தான். தோடுடைய செவியன் சொல்லுங்க. விடையேறி ஒரு தூவன் மதிசூடி அவனுக்கு பிறை சூடி இருந்தான். வெண்மையான நிலவின் பிறையை சூடி இருந்தான். காடுடைய சுடலை பொடி பூசி உடம்பெல்லாம் சாம்பலை விபூதி அணிஞ்சிருந்தான். திருடன் தான். என்ன திருடன்? என் உள்ளம் கவர் கள்வன்னாரு. என் உள்ளத்தை கொள்ளை கண்ட திருடன். முந்தின ஜென்மங்களில் ஏடுடைய மலரான்னை பணிந்து ஏற்ற அருள் செய்த. முந்தின ஜென்மங்களில் நான் நிறைய பாடியிருக்கேன். பூக்களால் அவருக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வணங்கியிருக்கேன். அதுக்காக இந்த இந்த ஜென்மத்தை என்னை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு அருள் செய்கிறதுக்காக வந்தார். பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே அப்படின்னு முதல் தேவாரத்தை பாடினார். அது அவருக்கு. அப்பர் சாமி பாடுறாரு. குனித்த புரூமம் சொல்லுங்க, கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால். கேள்விப்பட்டால் கிடையாது, காணப்பெற்றால். தரிசனம் பண்ணணுன்றாரு. மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலது. மனுஷனாக பிறக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கடவுளை பார்த்துடணும், சிவனை பார்த்துடணும். வெரி சிம்பிள். இன்றைக்கி சொல்கிறேன், ஐயா சொன்ன மெத்தடெல்லாம் அப்படி எல்லாம் இதை பற்றி பேசியிருக்க வீடியோலாம் பார்த்துக்குங்க. வெற்றி நிச்சயத்தை படிங்க, சிவசித்தியை கையேட படிங்க. எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்ல வாரேன்றது புரிஞ்சுக்குங்க. தியானம் பண்ணுற மெத்தட், தியானம் வேறு, தவம் வேறு. சொல்லுங்கள். மெத்தடெல்லாம் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்னும் பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன், இப்பயும் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மெத்தடில் எப்படி மந்திரம் சொல்லணும், எப்படி மூச்சு இழுக்கணும், பாசி எப்படி தூக்கணும், இதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. செஞ்சிட்டிங்கன்னா 100% நீங்கள் சிவனை தரிசிப்பீர்கள்.